Welcome to our channel. Today, Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியின் பெருமழை வறண்ட இருதயங்களை செழிப்பான வயல்வெளியாக்கும். தேவனுடைய புதுப்பிக்கும் மழை எல்லாவற்றையும் மாற்றும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்பதே இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குதத்தமாகும். அவர் பாலைவனத்தை சோலைவனமாக்குகிறவர், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக்குகிறவர். ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் வறட்சியான பாதைகளை கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய வருமானம் போதுமானதாயிராததால் கடன் பிரச்சனைகள் திரும்ப திரும்ப மோதி அடித்திருக்கலாம். ஆனால் இந்த துக்கமும் துயரமும் என்றென்றைக்கும் நீடித்திருப்பதில்லை. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். வானத்தில் உள்ள பலகணிகளை திறந்தருளும் போது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு போதகருடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தன்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாமல் அவதிப்பட்டார். இதற்காக ஒரு நாள் வீட்டிலே உபவாச ஜெபம் ஒழுங்கு செய்து, ஆண்டவரே, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாற வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபித்தார். அன்று உபவாச கூட்டத்தை நடத்த வந்த தேவனுடைய தாசன் போதகருடைய தகப்பனாரை ஆசீர்வதித்து, கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு செழிப்பான நாட்களை கட்டளையிடுவார் என்று சொன்னார். அவருடைய தகப்பனாரும் அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் அன்று முதல் செழிப்பான நாட்களை தந்தார். மட்டுமல்ல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பித்தன. ஏசாயா சொல்லுகிறார், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுகு வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். செழுமையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. சாலமோன் ஞானி 3 பிரிவினரை சுட்டி காண்பித்து அவர்கள் செழிப்படைவார்கள் என்று கூறுகிறார். முதலாவது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்றும், இரண்டாவது, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்றும், மூன்றாவது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்றும் சொன்னார். சாதாரணமாக எந்த இடத்தில் மழை இருக்கிறதோ அங்கேதான் மரம் செடி கொடிகள் செழிப்பாக வளரும். ஆனால் கர்த்தரோ, வனாந்தரத்தில் நான் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவேன் என்று வாக்களிக்கிறார். பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலே நீங்கள் நடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுகிறார். அது உங்கள் தலையின் மேல் ஊற்றப்பட்டு உங்களை சுற்றிலும் நிரம்பி ஓடுகிறது. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். உங்கள் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகிறது. இது முதலாவது உங்கள் இருதயத்தில் ஆரம்பிக்கிறது. உங்கள் இருதயம் எப்போதும் வெறுமையாய் இன்னும் வேண்டும் என்ற விருப்பம் நிறைந்ததாய், உலகம் கொடுப்பவற்றால் ஒருபோதும் திருப்தி அடையாததாய், பொறாமையும் சலிப்பும் நிறைந்ததாய் காணப்படுமாயின் அப்படி
காயப்பட்ட வனாந்தரமான இருதயம் நல்ல நிலமான வயல்வெளியாக முடியும். தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவதன் மூலம் அதிக கனிகளை கொடுப்பதாய் அதை மாற்றுவார். தேவ ஆவியானவர் முதலாவது உங்கள் இருதயத்தை நிரப்புவார். தம் அன்பை உங்கள் மேல் தண்ணீரை போல ஊற்றுவார். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். பிறகு கர்த்தரின் ஆவியானவர் உங்களை வழிநடத்த ஆரம்பிப்பார். தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அன்றைய தினத்திலிருந்து தாவீதின் நோக்கம் தெளிவாயிருந்தது. தேவ ஆவியானவர் ராஜாவாகும்படி அவனை வழிநடத்தினார். அவனுக்கு அநேக வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. வாசல்கள் திறக்கப்பட்டன. அவன் வாழ்க்கை செழித்தது. அவ்வாறே கர்த்தராகிய இயேசுவும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று கூறினார். ஆவியானவரின் வல்லமையினால் இதை அவர் நிறைவேற்றினார். அநேகருடைய வாழ்க்கையை கனி கொடுக்கக்கூடியதாகவும் வனாந்தரமாக இருந்த அவர்களை வயல்வெளியாக மறுரூபமாக்கவும் அவரை தேவன் பயன்படுத்தினார். இயேசு நமக்கு செய்த வண்ணமாகவே நீங்களும் இந்த அருமையான தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பான வாக்குதத்தத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். என் இருதயமும் வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் வனாந்தரம் போல் காணப்பட்டாலும் அவற்றை வயல்வெளியாக மாற்றுவதாக வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, வேதாகமத்தில் தாவீது ராஜாவை நிரப்பிய வண்ணம் என்னையும் முழுவதுமாக நிரப்பும்படி நீர் என் இருதயத்திற்குள் வர வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தினால் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஜீவ தண்ணீராகிய நீர் வனாந்தரமாய் காணப்படும் என் இருதயத்தினுள் தண்ணீரை ஊற்றி உம்முடைய அன்பினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அதை மறுரூபமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் உமக்குள் பூரணமாகும்படி உம்முடைய ஆவியின் வல்லமை என் வாழ்வில் காணப்படும் எல்லா கட்டுகளையும் வியாதியையும் அங்கலாய்ப்பையும் முறிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் எப்போதும் ஆவியில் நடந்து என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கனி கொடுக்கிறவளாய் விளங்க உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவி உன்னதத்திலிருந்து என் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். என் உள்ளம் ஆண்டாண்டு காலமாய் வனாந்தரமாய் வறண்டதாய் களைத்து போனதாய் காணப்படுகிறது. உம்மால் என்னை செழிப்பான தோட்டமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன். என் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் நம்பி மனம் திரும்புகிறேன். தயவு செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றும். என்னை புதுப்பியும், மாற்றும். உம்முடைய வல்லமை என் வாழ்வின் எல்லா மூலைகளிலும் நிறைந்திருக்கட்டும். உம்முடைய மகிமைக்காக நான் நற்கனிகளை தரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.